வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்துட்டோம். இந்த தேங்காயை உடைக்கிறது, மாங்காயை உடைக்கிறது, 1008 தேங்காய் இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா, எங்கேருந்து வளர்ந்தது தெரியல. அதனாலதான் இந்த காலத்து பிள்ளைகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது. எப்படி உன்னுடைய தோற்றம் எப்படி இருக்கு? நீ அழகா முடி வெட்டி இருக்கிற, சட்டை போட்டிருக்க, சரியா? நீ சாமி கும்பிட்ற பையன்தான், நெத்தியில் பொட்டு வச்சுட்டு நீ வரல ஸ்கூலுக்கு போகிற. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆள் இருக்கான் பற்றியில், அந்த ஆள் உன்னைய மாதிரி இருக்கா அப்படியா? அவன் வந்துட்டு நம்ம தோற்றத்துக்கு எதிராக தானே இருக்கிறான். அவன் ஒரு டிசைனாக தானே இருக்கிறான். மேலே ஒரு துண்டு போட்டுக்கிறான், ராமம் ஒன்று போட்டிருக்கிறான், நடுவில் ஒன்று கோடு போட்டுக்கிட்டான், உடம்புல பூணூல் போட்டிருக்கான். நீ எப்படி பேசுகிற? நீ வாங்க போங்கன்னு எல்லாத்தையும் நம்ம தமிழ் பேசுகிறது தெளிவாக பேசுகிறோம்ல. அவன் எப்படி தமிழ் பேசுகிறான்? அவள் ஆற்றுல அவள் வந்தா போனா நின்னா சாப்பிட்டா உட்காந்தா வேற மாதிரி பேசுகிறான். கவனிச்சு பார்த்தியா? ஏன் அப்படி பண்ணுறாங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் தன்னை யாருன்னு சொல்லிக்கிறான். ஃபஸ்ட்டு அவன் தன்னை இந்துன்னு சொல்லிக்கிறான். நீ உன்னை என்னான்னு சொல்கிறான். அவன் உன்னைய நீ அவன்கிட்ட கேட்டால் நீ என்ன மதம்னு கேட்டால் நீ என்ன மதம் சொல்லுவ? இந்து மதம் தானே சொல்லுவ. அவன் பேர் நிர்மல் தானே. நீயும் இந்து தான், அவனும் இந்து தான். ஆனால் அவன் மட்டும் ஒரு டிசைனாக இருக்கானே, ஒரு டைப்பாக இருக்கானே, அதை நீ யோசனை பண்ணி பார்த்துருக்கியா? இப்போது கவர்மெண்ட்டில் வேலைக்கு நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறல்ல, வேலைக்கு போகும்போது அதில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அதில் இருக்கும், சரியா? இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக என்ன நம்ம பண்ணுவானுங்க, அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒரு ஏண்டா ஜாதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கரெக்டாக ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு நீங்கள் ஜாதியை கேட்குறீங்களே, ஜாதி அங்கே வளராதா அப்படி இப்படின்னு அறிவாளி மாதிரி கேள்வி கேட்பாங்க. உனக்கு அது சம்மந்தமாக புரியுதா? இப்போ நீ வந்து உன்னை ஸ்கூலில் சேர்த்தம் பார்த்தல, உன்னை ஸ்கூலில் சேர்த்தோன்னே என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டாங்க? ஜாதி சான்றிதழ் கேட்டாங்க, அப்புறம் இருப்பிட சான்றிதழ் கேட்டாங்க, அப்புறம் வருமான சான்றிதழ் கேட்டாங்க. அதெல்லாம் இன்னும் உங்கள் அப்பையும் ரெடி பண்ணி தரல. வண்டி சரி பண்ணி சொல்லிட்டு படுத்துக்கிட்டான். இப்போ அதை போய் சரி பண்ணணும். அதுக்கு போய் ரேஷன் கார்டில் வந்து உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை எனக்கே சொல்லி 15 நாளைக்கு முன்னாடி நான் கொடுத்தேன். ஆனால் அவன் அந்த வேலையை செய்யவே இல்லை. சரி விடு, அதை பார்த்துக்குவோம். அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க? 11 வகையான ஆவணங்களை கேட்குறாங்க. எதுக்காகடா கேட்குறாங்க உனக்கு தெரியுமா? எதுக்காக கேட்குறாங்கன்னா, நாம் எல்லாமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஜாதியின் அடிப்படையில் நம்ம பின்னாடி இருக்கிறோம், முன்னாடி இல்லை. நமக்கு வந்து ஜாதியோடைய அடையாளம் என்ன கொடுத்துருக்குறாங்க? பிசி டிஎன்சி அட்டவணையிலேருந்து நீக்கப்பட்ட இனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை விட இன்னொரு சமூகம் இருக்குது, ஒடுக்கப்பட்ட சமூகம். அவங்க யாருன்னு கேட்டால் எஸ்சின்னு சொல்லுவாங்க. புரியுதா உனக்கு? எஸ்டின்னா என்ன அர்த்தம்? மலையிலேருந்து வாழக்கூடிய மக்கள். இவங்களை எல்லாம் நீங்கள்லாம் வந்து கீழ் ஜாதிக்காரங்க, நாங்கள் மட்டும்தான் உயர் ஜாதிக்காரன்னு சொன்னவன் யார்ரா தெரியுமா உனக்கு? அப்படி சொன்னவன் தாண்டா இப்போ கொண்ட ஒரு வீடியோவில் பேசினான்ல, அவா போனா இவா போனான்னு சொல்லிட்டு, அவனுங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் என்ன பண்ணானுங்க? ஜாதியை உள்ளே புகுத்துனாங்க. ஜாதினா என்ன தெரியுமா அர்த்தம்? ஜா அப்படிங்கிறது தமிழ் சொல்லா வட சொல்லா? ஜாடா ஜா ஜா வடமொழி சொல். அப்போ வடநாட்டிலேருந்து இறக்குமதியான சொல்ல தான் தமிழ், தூய தமிழ் சொல் ஜா கிடையாது. அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதியை சாதின்னு போடுவாங்க. அதுவே தவறு தான், அப்படி போடவே கூடாது. ஏன்னா ஜாதிங்கிறது வந்து நம்ம தமிழ் சொல்லே கிடையாது. அந்த சொல் வந்து என்ன கருத்தை உணர்த்துது? நமக்கு ஒற்றுமையை உணர்த்துதா, வேற்றுமையை உணர்த்துதா? வேற்றுமையை உணர்த்துது. நீ வேற ஜாதிக்காரன், நாங்கள்லாம் வேற ஜாதிக்காரங்க, நாங்கள் மட்டும்தான் உயர்வான இடத்துல இருப்போம், நீங்களாம் கீழ் ஜாதிக்காரங்க, கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி ஜாதியால் மக்கள் என்ன பண்ணாங்க? பிரித்தாங்க. புரியுதா? எத்தனை ஆண்டு காலமாக பிரித்தாங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பிரித்தாங்க? 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரிச்சுட்டாங்கடா, ரைட்டா? அப்படி பிரிக்கப்பட்டதில் பல ஊராக கோயிலாக இருக்குது தெரியுமா? எல்லா பக்கம் கோயிலெலாம் நேத்திக்கு கட்டினதை பழைய கோயிலாடா. மீனாட்சி அம்மன் கோயில், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம், இப்படி தான் சொல்கிறாங்கல்ல கோயில். அந்த கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக எவன்டா இருக்கா? யார் இருக்கா? சாமிக்கு முன்னாடி யார் இருக்கா? ஐயர் இருக்கிறானா? ஐயப்பறம் அந்த ஆளுக்கு மட்டும் அங்கே உள்ளே போய் பூந்து உட்காந்துக்கிட்டாங்க.
தெரியல. காரணம் என்னன்னு கேட்டேன்னா, நாங்கள் பிறப்பால் உயர் ஜாதி. நீங்கள்லாம் என்னது நிர்மலங்கிறவன் என்ன பண்ணணும், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன் போய் வேலை பார்த்து கொண்டுட்டு வந்து காசை ஃபுல்லாக எங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவன் நம்மளாம் வேலை பார்க்கணும். ரைட்டா? அவன் உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், சொகுசாக நம்ம வேலை பார்த்து கொடுத்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு சொகுசாக சாப்பிட்டுக்கிட்டு சுகபோகமாக இருப்பானா. அவன் மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போவானா. நம்ம ஃபுல்லாக எங்கே போகணும், மாடு மேய்க்க போகணுமா. இது நீதியாடா? நீ சொல்லுவோம் அறிவுக்கு சொல்லு, இது நீதியா நீதி இல்லையா? நீதி இல்லை, சமூக அநீதி தானே. அப்போ இந்த சமூக அநீதியை வந்துக்கிட்டு இங்கே தட்டி கேட்ட இந்தியாவில் மொத தட்டி கேட்டவங்க யார்? பல ஆயிரம் புரட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் மகாத்மா யார் தெரியுமா? ஜோதி பாபுலே அப்படிங்கிற வடநாட்டில் இருந்து ஒருத்தர் இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிய. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள வழித்தோன்றலாக அண்ணல் அம்பேத்கர் தெரியுமா? அதன் பிறகு தென்னாட்டில் பிறந்த சீர்திருத்தவாதி யார்? தந்தை பெரியார். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இவன் பண்ணுறது சுத்த அயோக்கியத்தனம். முதல்ல இந்த அயோக்கியத்தனத்தை கண்டுபிடிச்சவ யார் தெரியுமா? யார்? புத்தர். புத்தர் தான் முத அதை கண்டுபிடிச்சார். புத்தர் தெரியுமில்ல, அவர் படத்தை பார்த்துருக்கேல்ல, அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் தான் என்னோட இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கீங்களேடா நீங்கள் சொல்லிட்டு, உண்மைக்கு புறம்பாக இருக்கீங்களே சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டனா, உண்மையை தேடி எல்லா ஆடம்பரங்களையும் விட்டுட்டு எளிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஊராக போய் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன பண்ணானுங்க இவங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆளுங்க இவங்க. யார்? இந்த ஐயர்கள்னு சொல்கிறோம் பார்த்தில, இவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசுநாதரை என்னடா பண்ணாங்க? இயேசுநாதரை சிலுவையில் அடித்து கொண்டாங்களா இல்லை அவராக செத்து போனாரா? சிலுவையில் அடித்து கொண்டாங்க. சிலுவையில் எதுக்காக அடித்து கொண்டாங்க இயேசுநாதரை தெரியுமா? அவர் கம்யூனிஸ்ட் கருத்துக்களை பேசினார். என்ன பண்ணார்? ஒரு பொருளை தொலைச்சி விட்ட சரியா, எங்கே போய் எப்படி அந்த பொருள் உனக்கு கிடைக்கும்? ஒரு பொருளை தொலைச்சிட்டடா, 100 ரூபா நோட்டை தொலைச்சி விட்டடா. ஏன்னா அந்த பொருளை எங்கடா போய் தேடுவேன்? 100 ரூபா நோட்டை ஒரு இடத்துல தொலைச்சிட்ட, அந்த 100 ரூபா நோட்டை எங்கே போய் தேடுவேன்? தேடுனா கிடைக்குமா? அப்படி படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு, கடவுளே என்னை எப்படியாவது எனக்கு 100 ரூபா நோட்டை கொண்டு வந்து என் டவுசர் பையில் வைத்து விடுன்னு சொன்னால் கிடைக்குமா? தேடினால் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொன்னவர் யார்? யாரா? இயேசுநாதர். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அறிவுக்கு உட்படுத்தினார். கடவுளே படுத்துக்கொண்டு என் டவுசரில் 100 ரூபாய் மிஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு எப்படியாவது எனக்கு அந்த 100 ரூபாயை கொண்டு வந்து டவுசரில் வைத்து விடு அப்படின்னு எவனாவது நம்புவானாடா? நீ நம்புவியாடா முதல்ல? அப்போ 100 ரூபா நோட்டை தொலைச்சேன்னா நீ போய் தடத்தானே செய்யணும். அப்படி நீ போய் தேடுறான்னு சொல்லி இங்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் இயேசுநாதர். அதுக்கு எதிர்த்தவங்க யார்? இந்த இஸ்ரேலில் இருக்காங்க பற்றில யூதர்கள். இயேசுநாதரும் யூதர் தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டினா, யூதர்களுக்கு எல்லாமே வந்து எப்படா ராஜாக்கள், அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் கடவுள்னு சொல்லுவாங்க. இவர் என்னடா நான் போய் தேடுறா தானே உனக்கு கிடைக்கும். போய் பூட்டி உள் பக்கமாக பூட்டி இருக்குது, உள்ள ஆளுங்க இருக்காங்க. வாசலில் நீ வந்து கம்முன்னு அமைதியாக நின்றுட்டு இருந்தா கதவு 2ஆ திறக்குமாடா? என்ன பண்ணணும்? அப்போ அவரில் கூடிய ஆளை நீ கூப்பிடணும்னா என்ன பண்ணுவேன்? வெளியில் தட்டணும். ஹலோ யாராவது வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா கேட்கணும்ல, இது உள்ளே இருந்தால் திறப்பாங்கல்ல. அப்போ என்ன சொல்கிறார்? தட்டினால் திறக்கப்படும், தேடினால் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லும் போது இது அங்கே இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு பிடிக்கலை. யாருக்கு பிடிக்கல? மகாராஜாவுக்கு. அதனால் இயேசுநாதர் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? ஆளை கொன்றார்கள். என்ன பண்ணாங்க? இவன் சீர்திருத்த கருத்துக்களை சொல்கின்றான், மக்களை சிந்திக்க வைக்கின்றான், மதத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறான், மன்னருக்கு எதிராக நடக்கிறான்னு சொல்லி அவரை என்ன பண்ணாங்க? பிடிச்சு ஜெயிலில் போட்டு அடின்னு அடிச்சு, தெரியுமில்ல அந்த வரலாறுல எல்லாமே இயேசுநாதரை எப்படி கொண்டாங்கன்னு. அப்புறமேட்டுக்கு கொண்டு விட்டாங்க. சரியா? அந்த வேற கதை. ஆனால் இந்த ஐயருக்கு இருக்காங்க பற்றியில், இவங்க டேஞ்சரானவங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஆளை கொல்ல மாட்டாங்க. புத்தர் எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருந்தாரா தெரியுமா? இயேசுநாதர் சாகும்போது அவருக்கு வயசு என்ன? 33. ஆனால் புத்தர் சாகும்போது வயசு என்ன? 92. அப்போது இவனுக்கு வந்துக்கிட்டு ஆளை கொல்ல மாட்டாங்க இந்த ஐயருக. யாரை திரும்ப கொல்லுவாங்க? அவர் சொன்னாங்க பற்றியெல்லாம் அந்த கருத்துக்கள். இப்போது இவங்க மோசமானவங்கன்னு சொல்கிறாரு பற்றியெல்லாம் அந்த கருத்துக்கள்,
அந்த கருத்துக்களை கொள்ளுவாங்க. உள்ளே புகுந்துட்டு புத்தர் சொன்னார் பற்றியில்ல, புத்தர் படத்தை ரெஸ்ட் எடுக்கும்போது வெளியில் வந்து மக்கள்கிட்ட புத்தர்கிட்டே சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்துக்கிட்டு புத்தர் இந்த மாதிரி சொன்னார், தேட வேணாம், தூங்கிட்டு இருக்கும்போது டவுசர் பாக்கெட்டில் 100 ரூபாய் மிஸ் பண்ணிட்டேன்னா அதுவாக வந்துடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மக்களுக்கு என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும்ல. என்னடா வெளியில் வந்து ஒன்று சொல்கிறார் புத்தர், இந்த ஆள் வந்து ஒன்று சொல்கிறானே அப்படின்னு சந்தேகம் வரும்ல. வருமா வராதடா? அப்போது என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன்னா, அப்போ பொய் பேசுகிறாங்கல்ல, உள்ளே இருந்துக்கிட்டே இப்படி பொய்யா பேசி 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 இப்போ எல்லா கோயில்லையும் என்னடா இருக்குது? எல்லா கோயிலையும் சாமி இருக்குன்னு சொன்னல, சாமி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கல்லாக தானே இருக்குது. கல்லுக்கு முன்னாடி யார் மணி ஆட்டுறா? அவன் வந்து உட்காந்துக்கிட்டு அவன் சொல்கிறத ஃபுல்லாக நம்மளை நம்ப சொல்கிறான். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்ககிட்ட முட்டாள்தனமான கருத்தை சொன்னால் நீ நம்புவியா? நம்ப மாட்டேல. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பேல. அந்த நிலைமை வந்ததை உணர்ந்த உடனே இந்த பார்ப்பானை என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னா, உடனே அவனும் சீர்திருத்த கருத்தை பேச ஆரம்பிச்சிட்டான்டா. இந்த கோயிலில் மாங்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் பகவான் சொல்லவே செய்யலை அப்படின்னு அடியோடு போய் சொல்கிறாங்கடா. சரியா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திருச்சியில் போய் அந்த அந்த காவேரி கரையோரம் பேர் அம்மூட்டை பார்ப்பாங்களே உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கருமாதி கழிக்கிறதுக்கு. அப்போது இவன் சொல்லக்கூடிய இந்த சீர்திருத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? வேண்டாம். ஏன்னா இவன் திருட்டு பைய, 1ஆம் நம்பர் சில்லற பைய. புரியுதா? காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு பச்சோந்தி கேரக்டர். ஆனால் சீர்திருத்தத்தின் தந்தைகள் யார் இங்கே? அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், இவங்க சொல்லக்கூடிய சீர்திருத்தத்தின் வழியாகத்தான் நம்ம என்ன பண்ணணும்? நமது வாழ்க்கையை என்ன பண்ணணும்? கட்டமைச்சுக்கணும். சரியா? இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரைட்டா? பாய் சொல்லு.